டுடே நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெட்ஜிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்ஜ்ன்றது வந்து ரிஸ்க் மிட்டிகேட், ரெடியூஸ் த ரிஸ்க். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ சோல்டு 1 பென் டு மை ஃப்ரெண்ட். 1 பென் காஸ்ட் இஸ் $50. ஒரு டாலர் ரேட்டு வந்து இன்னைக்கு 80 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. நான் வந்து டெலிவரி ஆஃப்டர் 6 months, 6 மாதம் கழிச்சு தான் அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. 6 மாதம் கழிச்சு இந்த ரேட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா 8×5 40, இப்போ 4000 இருக்கக்கூடியது ரெடியூஸ் ஆச்சுன்னா எனக்கு 3800. ஸோ எனக்கு 200 நட்டமாயிரும். அதே 86 ரூபா ஆயிடுச்சுன்னா எனக்கு 300 இன்க்ரீஸ் ஆயிரும். சி, இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு சந்தோஷம் தான், பட் ரெடியூஸ் ஆச்சுன்னா எனக்கு லாஸ். ஹவு மச்? 200 rupees இல்லையா? அப்போ நான் என்ன செய்கிறேன், அதை லாக் பண்ணிக்கிறேன். அந்த லாக் பண்ணுறதுக்காக நான் எனக்கு என்ன செய்கிறேன், ஆஃப்டர் 6 months நான் உங்கள்கிட்ட 82 ரூபாய்க்கு தான் நான் என்ன செய்கிறேன், விற்பேன்னு சொல்லிட்டு விற்றா அது பேர் தான் என்னங்க, ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் வந்து ஃபார்வர்டு தான் வரும். அக்கௌண்டிங் இன்ட்ரெஸ்ட் ரீமெசல். அது எப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அல்லது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், ரீமெசல் பண்ணணும். சரி, நம்ம அதுக்கு ஒரு உதாரணமாக கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எஃப்ஆர் எக்ஸாமில் கேட்ட கணக்கு, எம்டிக்கில் கேட்ட கணக்கு. பிசைட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, பில்டிங் கம்பெனி லிமிடெட் இஸ் ஆல்சோ என்கேஜ் இன் ட்ரேடிங் ஆஃப் காப்பர் ஆன் 1st April 2011. It had 100 kilogram காப்பர் காஸ்டிங் 70 per kilogram, டோட்டலிங் 7,000. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இல்லாமல் அவங்க வந்து சேல் ஆஃப் காப்பர் பண்ணுறாங்க. அப்போ வந்து 70 ரூபாய்க்கு 100 கிலோ விற்கிறாங்க அப்படின்னும் போது 7000 ரூபாய். The company scheduled these deliveries 100 kilogram copper to customers on 30th September 2011 at the USD rate. அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிருக்கிறாங்க, இதை வந்து 100 கிலோ காப்பரை வந்து நம்ம 30th September அன்னைக்கு விற்றுடலாம். US டாலர் விற்கிறாங்க. இப்போ வந்து காமன் கரன்சி வந்துருச்சு, US டாலர்ஸ். To protect itself from declining currency exchange rate, the entity hedges and locked the future currency for ₹76. அப்போ என்ன செய்யறாங்க, இவங்க 100 காப்பரை 100 கிலோ காப்பரை விற்கிறாங்க, லாக் பண்ணிடுறாங்க 70. ஏன்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் எனக்கு பயம் ரெடியூஸ் ஆயிருமென்னு சொல்லிட்டு. ஓகே, the future contract date வந்து 30th September. The management performs an assessment of hedge effectiveness and concluded that the hedging relationship qualifies for cash flow hedge accounting. The entity determines and document that changes fair value of currency futures contract will be highly effective in offsetting variability in cash flow of currency futures contract. On 30th September 2011, the entity closes of its currency futures contracts. On the same date, it also sells inventory copper of $100 when the spot rate is 72. What is the spot rate 72? Because when they sold at the spot rate, we must use only the spot rate. Yes. So post the journal entries on first quarter and reporting 30th June and date of sale of copper and settlement of forward contract. So what is the assumed yield? 6% per annum. Future date of USD 76, 74 and 71. What is April? Initial date அவங்க சொல்லிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் குவார்டர் ஒன்று போட்டுருங்க, அப்புறம் செட்டில்மெண்ட் டேட் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கும்போது 6% ஃபார் ஃபர்ஸ்ட் April, 30th 6, 2011 and 30th 9, 2011. இது மூணுத்துக்கும் நம்ம போட்டாகணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். 6% அப்படின்றது வந்து 6% into 3/12, 0.15, 1 plus 0.15. இது வந்து 0.15% அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது 1.5%. 1.5% அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1.5% வந்து குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு, செகண்ட் குவார்டருக்கு, தேர்ட் குவார்டருக்கு எவ்வளோன்றது நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எஸ், நான் அதை உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து கணக்கில் இருப்போம். ஹெட்ஜிங் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு என்ட்ரி எப்படி ஃபஸ்ட்டு போடணும்னா, இனிஷியல் என்ட்ரி வந்து நோ என்ட்ரி, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நம்ம எந்த இது போட முடியாது. ஆனால் 30th அன்னைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே. சேல்ஸ் நடந்தால் என்னது, ஸ்பாட் ரேட்டில் தான் சேல்ஸ் பண்ண முடியும். ஏங்க அப்படின்னாலும் எப்பயுமே இந்த ஹெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பண்ணும்போது எப்பயுமே ஸ்பாட் ரேட் தான். டிஃபரன்சஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸில் போடுவோம். ஸோ பார்த்தா 7200 வந்துருச்சு. எப்படி? பிகாஸ் 100 காப்பரை 72 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன்னா 7200. ஸோ 76 ஏன் போடக்கூடாதுன்னு கேள்வி வரும். 76ன்றது வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கிறோம், ஃபார்வேர்டு கான்ட்ராக்டில் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கிறோம்.
சி அன்னைக்கு ஸ்பாட்ல எவ்வளோக்கு தான் நான் விற்கிறேன், 72 தான் விற்கிறேன். இதனால உங்களுக்கு லாபமா நட்டமா அப்படின்றத நம்ம ரெகக்னைஸ் பண்ணக்கூடியதான் இந்த கான்செப்ட். ஸோ அதனால நம்ம அந்த ஆளுக்கு நம்ம 76க்கு விற்றாலும் கூட ஸ்பாட்ல என்ன ரேட் இருக்குதோ அதான் போடணும். சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் ரேட் தான் போடணும். அந்த டிஃபரன்சஸ் ₹4 உங்களுக்கு லாபமா நட்டமா அப்படின்றது நம்ம பின்னால பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு இப்போ புரிய வைக்க போகிறேன். ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஸோ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் இப்போ 30th 6/2011 அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ ரேட் என்னவா இருக்குது? 30/6/2011 உங்கள் ரேட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹74 ஆயிருச்சு இல்லையா? பட் நீங்கள் எவ்வளோக்கு லாக் பண்ணியிருந்தீங்க? 76க்கு லாக் பண்ணீங்க. இப்போ ரேட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரேட் ரெடியூஸ் ஆனாலும் நீங்கள் ₹70 தான் அவர் தரணும். அப்போ உங்களுக்கு ₹2 லாபம் இல்லையா? அப்போ 2 × 100, ஸோ யூ வில் கெட் ₹200 ப்ராஃபிட். பட் ₹200 ப்ராஃபிட்னாலும் ஈல்டு வந்து 6% கொடுத்தனால, அதாவது ஃபியூச்சரில் என்ன அதான் நம்ம இங்கே போடணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது இன்னைக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறது இருந்தாலும் ஸ்பாட் ரேட்டில் தான் நம்ம போட்டாகணும். அதான் நம்ம கணக்குப்படி பார்த்தா ஸ்பாட் ரேட்டில் தான் நம்ம போட்டாகணும். அப்போ 200 போடலாமான்னு பார்த்தா 200 போட முடியாது, அதுக்கு சான்சஸ் இல்லை. இன்டூ 1/1.015. அது மீன்ஸ் 1/0.15. அதை நான் சொல்லித்தரேன். 200 × 1/1.015. ஸோ 197. இதுதான் நாங்கள் சொன்னேன் மேலே, நல்லா கவனிக்கணும். ஈல்டு வந்து 6% அப்படின்றது வந்து வருஷத்துக்கு. பட் நம்ம போடுறது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர், ஏப்ரல் மே ஜூனுக்கு நம்ம போடுறோம். அப்போ 3 மாதம் இல்லையா? அப்போ 3/12 போட்டால் அப்போ 1.5%. அந்த 1.5% தான் என்ன செய்யணும்? 1.015 மாறுது. புரியுதுங்களா? 1.5% ப்ளஸ் 1, அப்போ 1/1.05. இதுதான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ அது ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்தா ₹200 ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ₹197. அப்போ என்ன என்ட்ரிங்க சார் நம்ம போடணும்னு பார்த்தா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீமெஷர் பண்ணதுனால உங்களுக்கு கிடைச்ச ஹெட்ஜிங் ரிசர்வ்ஸ் தான் இது. என்னங்க? கேஷ் ஃப்ளோ ஹெட்ஜிங் ரிசர்வ்ஸ். இது என்ன சொன்னீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஹெட்ஜிங் ரிசர்வ்ஸ். கேஷ் ஃப்ளோ ஹெட்ஜ் ரிசர்வ். இது வந்து OCI அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் தான் நம்ம போடணும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ ஹெட்ஜிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாமே காம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல தான் போடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். யூ வில் கெட் இட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 30th ஜூனுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது 30th 9க்கு நான் ரெகக்னைஸ் பண்ணணும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஃப்ளோ ஹெட்ஜிங் ரிசர்வ் OCI. சரி, இப்போ எவ்வளோ ஆச்சு? இப்போ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 30/9 என்ன ரேட் ஆகிருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ 30/9 என்ன ஆகிக்குது? 71 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நீங்கள் புக் பண்ணது எவ்வளவு? ₹76 புக் பண்ணீங்க. ஜஸ்ட் ₹76 புக் பண்ணீங்க. இப்போ ரேட் 71 ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து ₹5 லாஸ் ஆயிருக்கு. அது நீங்கள் புக் பண்ணதுனால உங்களுக்கு ப்ராஃபிட்டாக போயிடுச்சு. அப்போ ₹500. சி உங்களுக்கு எவ்வளவு? ₹500. ₹500 அப்படின்றது வந்து ஏன் நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ தானே கொடுத்தோம். ஏன்னா செப்டம்பர் அன்னைக்கு நம்ம வந்து உட்காந்துருக்கோம். அன்னைக்கு தானே, அன்னைக்கு என்ன ரேட்டோ அதே தானே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபியூச்சர் அந்த ப்ரெசன்ட் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு ரேட் வந்து ₹1 தான். ஏன்னா யுவர் ஸ்டாண்டிங் அட் 30th 9/2011. ஸோ புரியுதுங்களா? ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அது போட வேண்டிய அவசியம் இல்லை. சி அப்போ ₹500 நீங்கள் ஆல்ரெடி லாஸ் எவ்வளோ போயிடுச்சு? 177 ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. அப்போ ₹303 போட்டால் போதும். அப்போ 303 ஆல்ரெடி நீங்கள் இன்கம் ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க. எப்படின்னா 500 - 197. சரி, சூப்பர்.
அப்போ நல்லா பாருங்கள் 3 லெஜர் நம்ம போட்டு வச்சுருக்கோம் சார் 3 ஜேர்னல். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி தான் போகணும். இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டணும். ஏன்னா அதுதான் நான் ரீமெஷர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நான் ரீமெஷர் பண்ண சொன்னாங்க. சம்மில் சொன்னாங்க, நான் சொல்லலை. சம்மில் தான் சொல்லிக்கிறாங்க பாருங்க. ரீமெஷர் அவன் சொல்லியிருப்பான் பாருங்க. ரீமெஷர்ன்ற வார்த்தையை அவன் சொல்லியிருப்பான். எஸ், the cost general entries and initial date, first quarters and reporting date, sale of copper and forward date. Yes, management pressing liabilities, relationship with futures, salary equity offsets variability of this. The closes of currency, the same date is also inventory copper spotted. You are required to detail procurement copper and corresponding instruments. Every day we are remeasuring because ஏன் இந்த ரீமெஷர் நம்ம பண்ணணும் அப்படின்னா இது வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. எது சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது? Rate of currency changes, and then every quarter you have to remeasures. After it is remeasures 200 என்னவா மாறுது, இங்க 197 மாறுது. என்ன சொல்லிட்டேன். அப்போ டோட்டலி யூ கட் அ ப்ராஃபிட் 500. பட் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு 197, செகண்ட் குவார்ட்டருக்கு 300. டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் கேள்வி இல்லையா? அப்போ பில்ஸு ரிசீவபிள் அக்கௌண்ட் இவர்கிட்ட 7500 தரணும் இல்லையா? அடுத்தது அவர் நமக்கு எவ்வளோ தான் தருவாருன்னா ரேட் என்ன 7600 ஒரு புக் பண்ணி வைக்கிறாரு இல்லையா? 7600 76 புக் பண்ணிட்டோம் நமக்கு. அப்போ 100னா 7600 நமக்கு கிடைச்சிடும். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பாட் ரேட் எவ்வளவு? 72 ரூபா. எஸ். அப்போ இந்த கேஷ் நமக்கு கிடைச்சதுல இந்த 500 ரூபாய் ப்ராஃபிட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயா இருக்கும் இல்லையா? இந்த 500 ரூபா ப்ராஃபிட் யார் தான் தரணும்? கஸ்டமர் தான் தரணும். அப்போ டு ரெவன்யூ வித் கஸ்டமர்ஸ் தான் எவ்வளவு? 500. இந்த கேஷ் ஃப்ளோ அப்போ என்ன செய்யணும்? கேஷ் ஃப்ளோ ஹெட்ஜ் ரிசர்வ் டு ரெவன்யூ with contract with the customers. How much? 500. இது எனக்கு கிடைச்ச ரெவென்யூ இல்லையா? 500. Because fair value changes in forward contract reclassified into profit and loss account and recognized in the line affected by the hedge items. அப்போ எனக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னால எனக்கு எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் to future contract. So I got a 500 rupees futures contract. ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னா எனக்கு இன்கம் வந்துருச்சு. அப்போ லாஜிக்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஓசிஆர் என்ன செய்யறோம்? நம்ம ஓசிஆரை ரெவன்யூ வித் கஸ்டமர்ஸ் இப்போ இந்த ரெவன்யூன்றது தான் பிஎன்எல் அக்கௌண்ட். என்னங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெவன்யூ நம்ம போயிடும் 500. ஸோ டோட்டலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 720 தான். ஆக்சுவல் சேல்ஸ் வந்து 720 தான். பட் லாக் பண்ணது எவ்வளவு? 76 ரூபா. நமக்கு அதனால எவ்வளோ லாபம் கிடைச்சிது? நம்ம வந்து 71 ரூபா இருக்குது. ஏன்னா ஸ்பாட் ரேட் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? 71 ரூபா தான் இருக்குது. செப்டம்பர் அன்னைக்கு அதோட ரேட் எவ்வளோ இருக்குது? 71 ரூபா. அப்போ நான் 76 ரூபாய்க்கு லாக் பண்ணிட்டேன். எனக்கு 5 ரூபா லாபம். அப்போ 5 ரூபா லாபம்ன்றதை நான் என்ன சொல்கிறேன் இந்த லாக் பண்ணதுனால சொல்கிறேன். ஸ்பாட் ரேட்டுக்கும் லாக் ரேட்டுக்கும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் திஸ் இஸ் எ பியூர் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ், 10 மார்க் கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு எக்ஸாமில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்.